பஞ்சாயத்து வராரு. பஞ்சாயத்து போலாமா? போலாம்யா. ஐயா பஞ்சாயத்து போலாம். போட்டோம் காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, காட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. ஏ பஞ்சாயத்தில் கர்மனடி பஞ்சம் வந்த கண்ணனடி, பரம்பரையா பறக்குதடி இவங்க கொடி. தன்னானம் வீரம் காத்த குடி. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லியா ஐயா, இவங்க இடத்துல எங்க அப்பா காலத்துல விவசாயம் பண்ணியிருந்தாங்க ஐயா. இப்போ வந்து நாங்க தனியா விவசாயம் பண்றோம். ஒரு காலத்துல கை கட்டி நின்றுந்தோம்னா இப்போ நாங்க தனியா விவசாயம் பண்றதுனால இவங்க இதுல இருந்து தான் எங்களுக்கு தண்ணி வருது. அத்தை மறைச்சி எங்க அப்பாவை நைட்டு காலில் அடிச்சு கையை ரணமாக்கிருக்காங்க ஐயா. இதுக்கு நல்ல திருப்பி நீங்க தான் ஐயா சொல்லணும். நீ சொல்றத நம்பது எப்படி? சாட்சி யாருப்பா? நீ அடிச்சான்னு சொல்ற எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சாட்சி யாரு? அது நான் எப்படி நம்புறது? ஐயா நான் பார்த்தேன். மருது மணிக்கு நீ என்ன சொந்த முறையாவதா? ஆமாங்க, தம்பி முறையாகுதுங்க. செல 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 போ 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 போ. என்ன கணக்கு? தான் கணக்கு. ஐயா நான் பார்த்தேன் ஐயா, அவங்கள வந்து வெக்கால வந்து கட்டி போட்டு அடிச்சாங்க ஐயா, பார்த்தேன் ஐயா. ஏண்டா நம்ம கிட்ட வேலை செஞ்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து கட்டி வச்சு தோலை உரிக்கிறது எந்த விதத்துல இடா நியாயம்? ஏன் நம்ம கிட்ட வேலை செஞ்சா அவங்க வந்து முன்னேறக்கூடாதா? கீழே இருக்கிறவங்க மேலே போகவே கூடாதா? அவன் போவதாண்டா செய்வான். அவங்ககிட்ட வேலை செய்யணுன்றதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் அடிமைத்தனம் கிடையாது. சரியா? அவங்ககிட்ட வேலை செஞ்சான், இன்னைக்கு அவன் வந்து பெரிய ஆள் ஆகிறான். அதுல நீங்க வந்து அவனை கட்டி வச்சு தண்ணி கொடுக்காம விடிய விடிய வச்சு அடிக்கிறது எந்த விதத்துலடா நியாயம்? உங்க தோட்டத்துல இருந்து அவனுக்கு தண்ணி போகும்டா. அது பொது மடை. சரியா ஐயா? அது பொது மடை. எல்லாருக்கும் தண்ணி வந்து பாசுற பொது மடை. அதை வந்து நீங்க நிறுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துல உரிமை இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அந்த பொது மடை 1 ஏக்கரா இந்த ஊர்க்காரங்க சேர்ந்தவங்க இந்த மருது குடும்பத்துக்கு தாண்டா சொந்தம். இப்ப என்னடா போங்கடா, உங்களுக்கு தாண்டா சொந்தம். உங்க வழியா தாண்டா தண்ணி இனிமேல் எல்லாருக்கும் வரும். இதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்புடா. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லியா? யோ நாட்டாம 7 ஊரை ஆண்ட பரம்பரை. அதனால தானே உன் தங்கச்சி என்ன கட்டி வச்சிருக்க. நேத்து வரைக்கும் உன் வீட்டுல கொத்தடிமையா வேலை செஞ்சவன இன்னைக்கு வந்து கோயில் கோபுரத்துல வைக்க சொல்றியா? நான் கோமாலியா? யோ நாட்டாம நீ சொன்னதுக்கோசம் தண்ணி போற நாள் அவன் பேர்ல எழுதி வைக்க முடியாதியா? எங்களுக்கு கீழே வேலை செஞ்சவன் அவன் பேர்ல நாங்க எழுதி வைக்கணுமா? வேணா தீர்ப்பை மாத்தி சொல்லு, அவள்தான். மந்தம் இல்லையா? நாங்க இந்த ஊர்ல இல்லையா? எங்களையா இந்த மாதிரி சோதிக்கிறீங்க? யோ நாட்டாம உன் தங்கச்சி என்ன கட்டி கொடுத்துருக்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசு, இல்லன்னா உன் தங்கச்சிக்கு தான் பிரச்சனை. நிறுத்துறா. என்ன பார்த்தா எச்சி முழுங்குற பையனி எழுத்தா பேசுற, நாக்க வெட்டி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா, தர்மம்டா. பிறக்கிற இடம் என்ன வெவ்வேறு இருக்கலாம்டா, ஆனா வாழ்ற இடம் எல்லாருக்கும் ஒண்ணுதான்டா, போய் சேர்ற இடமும் ஒண்ணுதான்டா. இதுக்கு நடுவில் ஏற்ற தாழ்வுலாம் நான் யாரையும் ஒத்துக்க மாட்டேன்டா. அவன் உன் தோட்டத்துல தண்ணி எடுத்தது உண்மைதான். இனிமே அந்த தோட்டத்தோட எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம், அந்த 1 ஏக்கரா. இதுக்கு நடுவில் யாரும் பேசவே கூடாதுடா. டேய் நீ பத்திரத்தை கொண்டு வாடா. கையத்தை போட்டு கொடுறா. இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இனிமே இந்த இடம் வந்து மருதுக்கு தாண்டா சொந்தம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வரம்பா வரம்பா. அந்த வாரத்தை மிதிச்சவ யாரும் இல்ல. வச்சிருந்தும் தள்ளி தள்ளி போ
போவதில்லை மேலென்றும் கீழென்றும் பேதம் வரப்போற திருவிழால அந்த நாட்டாமைக்கு நம்ம யாருன்னு காட்ட போறோம். உள்ளூர் ஆளை விட்டுட்டு வெளியூர் ஆளை கூட்டு வா. கூட்டத்தோட கூட்டமா அந்த நாட்டாமையை கொல்றோம். வெளியூர் ஆளை கூட்டு வர வேலையை நான் பாத்துக்கிறேன். இன்னில இருந்து அந்த நாட்டாமைக்கு அழுகல ஆரம்பிச்சு சார்.